ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று நைட் என்ன டிஃபன் பண்ணேன், இன்றைக்கி காலைல என்ன சாப்பாடு செஞ்சேன் அப்படிங்கிறத ஒரு குட்டி விளாக்காக தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நைட் டிஃபனுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, சப்பாத்தியும் பன்னீர் கிரேவியும் தான் ரெடி பண்ணேன். பன்னீர் கிரேவி ரெடி பண்ணி வீட்டில் ரொம்ப நாள் ஆச்சு. சரி இன்றைக்கி பன்னீர் கிரேவி பண்ணிடலாம் அப்படின்ட்டு பன்னீர் கிரேவி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாமே ஃபஸ்ட்டே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சக்கான எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானக்கப்புறமாட்டி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சக்கான முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். நீங்கள் முந்திரி பருப்பு போடணுன்னா போட்டுக்கலாம், போடாமல் கூட இருக்கலாம். எனக்கு வந்து முந்திரி பருப்பு போட்டு அரைச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக நான் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு முந்திரி பருப்பு வேணாம் அப்படின்னா நீங்கள் விட்டுறலாம். அதுக்கப்புறமாட்டி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதை சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினக்கப்புறமாட்டி தக்காளி போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபேனில் ஆற வச்சுட்டு நல்லா முழுமையாக ஆறினக்கப்புறமாட்டி ஒரு மிக்சரில் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சக்கான மஞ்சத்தூள், மல்லிப்பொடி, வத்தப்பொடி, கறி மசால் பொடி இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. திருப்பி ஒரு கடாயில் கொஞ்சக்கான பட்டர், கொஞ்சக்கான எண்ணெய் ரெண்டுமே சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு அதையும் அதில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதிச்சக்கப்புறமாட்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த பதம் வந்தக்கப்புறமாட்டி இது கூட வந்து நீங்கள் பன்னீர் சேர்த்துக்கோங்க. பன்னீர் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வந்து கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இல்லாட்டி பன்னீர் வந்து ரப்பர் மாதிரி ஆயிரும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க வைங்க. அதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு கிரேவி எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நல்லா வற்ற வச்சுக்கோங்க. நல்லா வற்றினக்கப்புறமாட்டி நீங்கள் வந்து பன்னீரை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு கொதிக்க வச்சுருங்க. அதுக்கப்புறமாட்டி அதுக்கு மேலே வந்து லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையோ இல்லை கஸ்தூரி மேத்தியோ போட்டுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. பன்னீர் கிரேவி வந்து ரெடி ஆயிரும். நான் சைடே வந்து சப்பாத்தியும் போட்டு எடுத்துட்டேன். நான் சப்பாத்தி போட்டுட்ருக்கும் போது வந்து தம்பியும் சாப்பிட்டு முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் எல்லா சப்பாத்தியும் போட்டு முடிச்சுட்டு நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான், நைட்டு வந்து சப்பாத்தியும் பன்னீர் கிரேவியும் வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ காலையில் வந்து எப்பயும் போல் எழுந்தோடனே ஒரு அடுப்பில் வந்து சாப்பாடு வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் வந்து நேற்றே வந்து நான் ஸ்வீட் கார்ன் வந்து வாங்கி வச்சுருந்தேன். இன்றைக்கி தம்பிக்கு காலைல ஸ்கூல் போகும்போது கொடுத்து விடலாம் அப்படின்ட்டு. சரி நம்மளும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு 2 ஸ்வீட் கார்ன் வாங்கியிருந்தேன். ரெண்டையுமே வந்து தொலியை ஃபுல்லாக உரிச்சிட்டு 2ஆக கட் பண்ணிவிட்டு ஸ்வீட் கார்ன் ரெண்டையுமே வந்து வேக வச்சுட்டேன். இன்றைக்கி குழம்புக்கு வந்து பாவக்காய் குழம்பு தான் ரெடி பண்ணியிருந்தேன். பாவக்காய் குழம்பு வைக்கும்போதே வந்து தம்பியை பற்றி தான் யோசிச்சுட்டே இருந்தேன். தம்பி பாவக்காய் குழம்பு சாப்பிடுவானா, இல்லை அவனுக்கு வேறு ஏதாவது செய்யலாமா, இல்லை அவனை எப்படிலாம் இதை சாப்பிட வைக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப யோசிச்சுட்டே தான் இருந்தேன். கடைசி சமைச்செல்லாம் முடிச்சக்கப்புறமாட்டி கொஞ்சக்கான் சாப்பாட்டில் கொஞ்சக்கான் பாவக்காய் குழம்பு ஊற்றி கொடுத்தேன். சாப்பிட மாட்டான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நல்லா சாப்பிட்டான். கசப்பே இல்லாமல் அவனுக்கு புதுசாக ட்ரை பண்ணியிருந்தேன் இன்றைக்கி. இதே நெட்டில் தான் இதை ரெசிபியை பார்த்துருந்தேன். பார்த்து கசப்பே இல்லாமல் தம்பிக்கு வச்சனால அவன் நல்லா சாப்பிட்டுட்டு மதியம் ஸ்கூல் போய்ட்டு வந்தக்கப்புறமாட்டி எனக்கு பாவக்காய் குழம்பு தான் வேணும்னு சொல்லி கேட்டேன். அதனால் மதியமும் வந்து பாவக்காய் வச்சு தான் தம்பிக்கு வந்து சாப்பாடு ஊட்டினேன். நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. உங்கள் வீட்டில் குழந்தைங்களும் சரி பெரியவங்க நமக்குமே சரி ரொம்ப பிடிக்கும். அதுக்கு வந்து நான் வந்து சின்ன பாவக்காய் தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு உள்ளே உள்ள விதையை ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பாவக்காய் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அதை அதில் போட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க. நிறம் கொஞ்சக்கானு மாறும், அந்தளவுக்கு வந்து வறுத்துக்கோங்க. பாவக்காய் வறுக்கும்போது நீங்கள் கொஞ்சக்கான உப்பு போட்டு வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்தக்கப்புறமாட்டி அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே எண்ணெயில் வந்து சீரகம், கடுகு, அப்புறமாட்டி கொஞ்சக்கான வெந்தயம் இதெல்லாம் போட்டு பொரிஞ்சக்கப்புறமாட்டி ஒரு கொஞ்சக்கான கருவேப்பிலை, ஒரு 2 3 பூண்டு இதையுமே அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க.
அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்குனதுக்கப்புறமாட்டி தக்காளி வந்து சின்ன தக்காளியில் நான் ஒரு தக்காளி எடுத்து அதையும் கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. பாவக்காய்க்கு தனியாக நம்ம உப்பு போட்டிருக்கோம். குழம்புக்கு ஏற்றபடி நீங்கள் உப்பு போட்டு நல்லா தக்காளி வந்து வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இல்லை நீங்கள் தக்காளி வந்து நல்லா அரைச்சி கூட ஊற்றிக்கலாம். நான் வந்து அரைச்சி ஊற்றலை, வதக்கியிருக்கேன், நல்லா வதக்கியிருக்கேன். அப்புறமாட்டி இதில் வந்து பொடி என்ன பொடி போட்டிருக்கேன் அப்படின்னா வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி தான் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி இல்லை அப்படின்னா 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, காரத்துக்கு வத்தப்பொடி, லைட்டாக மஞ்சப்பொடி போட்டு நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. மசால் வாடை போனதுக்கப்புறமாட்டி சின்னதாக புளி வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன், அதை அதில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு, நல்லா கொதிச்சதுக்கப்புறமாட்டி நம்ம பாவக்காய் எடுத்து வச்சுருக்கோம்ல எண்ணெயில் போட்டு பொரிச்சதை, அதையும் அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து மூடி போட்டு வேக விடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா வத்தி இருக்கும், பாவக்காய் நல்லா வெந்திருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கும் கொடுங்க. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், கசப்புத்தன்மை இல்லாமல் சூப்பராக இருக்கும். காலையிலே 2 முட்டை அவிச்சிட்டேன். அதையும் ஃபுல்லாக தோலியெல்லாம் உரித்து அதை தனியாக எடுத்து வச்சிட்டேன். எப்பயுமே காலைல வந்து ஒரு பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிற பழக்கம் இப்போ கொஞ்ச நாளாகவே இருக்குது. அதனால் பீட்ரூட்டை கட் பண்ணி அதே ஒரு மிக்சரில் போட்டு கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் லெமனு, கொஞ்சம் சீனி இதெல்லாம் போட்டு மிக்சரில் அடித்து அதே ஒரு டம்ளரில் ஊற்றி குடிச்சிட்டோம். அவ்வளோதான். இதுதான் காலைல உள்ள டிஃபனு, லஞ்சு எல்லாமே எங்களுக்கு இதுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.